லெமனில் வந்துட்டு விண்பதியம், ஏர் லேயரிங் சொல்லுவாங்க, விண்பதியம் அதுக்கு தமிழில். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏன் ஒரு சில மரத்துலலாம் வந்துட்டு நம்ம விதை வச்சு நம்ம முளைக்க வைப்போம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா பழ மரத்தில் வந்துட்டு நம்மளால விதை வச்சு அதனால் முளைக்க வைக்க முடியாது. அதுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று அதோட ஸ்டெம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில் இது வந்துட்டு ஏர் லேயரிங் சொல்லுவாங்க. இது அதாவது தாய் மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு இன்னொரு இதை கொண்டு வரோம். அதுக்கு பேர் தான் ஏர் லேயரிங், விண்பதியம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வருஷம் ஆன ஒரு இதை தேர்ந்தெடுத்துக்கணும். மரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு வளர்ற ஒரு அதாவது புதுசாக வந்துட்டு இலை முளைச்சிருக்கணும். அந்த பிரான்ச்சை நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கணும். சரிங்களா? தேர்ந்தெடுத்துட்டு இதில் வந்துட்டு என்னென்னா 1 இன்ச்சு கேப் எடுத்துக்கணும். 1 இன்ச்சு கேப் எடுத்துகிட்டு 2 பக்கமும் என்ன பண்ணிக்கணும், நம்ம கட் பண்ணிட்டு அந்த சுற்றி இருக்கிற பட்டையை எடுத்துடணும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிற பட்டையை எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கோகோ பீட்டு இல்லைன்னா வந்துட்டு காயர் பித்து வச்சுட்டு அதில் கூட நம்ம மண் சேர்த்துக்கலாம், இல்லை வந்துட்டு சாம்பல் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், இந்த கவரில் வச்சு நம்ம வந்துட்டு இதை சுற்றி வந்துட்டு கட்டிடணும். கட்டி 2 பக்கமும் வந்துட்டு நூல் வச்சு கட்டிடணும். அது உள்ளே வந்துட்டு எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு காற்று தண்ணியெல்லாம் எதுவும் போகக்கூடாது. இதை வந்துட்டு நம்ம 2லேருந்து 8 வாரம் வரைக்கும் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். 8 வாரம் கழித்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா வேர் வர ஆரம்பிச்சிடும். 10வது வாரத்தில் நம்மளுக்கு வேர் ஃபுல்லாக வந்துட்டு இது ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். வெள்ளை கலரில் நல்லா வேர் வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இது கீழே வந்துட்டு கட் பண்ணி இதை தனியாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு இலை வரணும். அதுலேருந்து தனியாக எடுத்து நம்ம வந்துட்டு கவரில் பண்ணி நம்ம வச்சு நம்ம உள்ள நர்சரிக்குள்ள வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு கவரில் வச்சா தான் நமக்கு பலன் கிடைக்கும். கீழே பட்டன் மேலே பட்டன் கீழே 2 பக்கம் கீழே வெட்டி இந்த இடத்துக்கிட்ட வெட்டி நம்ம வச்சு எடுத்துருவோம். இதை அப்படியே வச்சிட வேண்டியது. அதான் ஒரு சைடு அதுல இருந்து இந்த பக்கம் தலை வருது. ஆமா ஆமா, நல்லா இருக்க கட்டிடுவோம். ஏர் காத்து போகக்கூடாது, காத்து தண்ணி படக்கூடாது, தண்ணியும் படக்கூடாது, காத்தும் போகக்கூடாது. நல்லா இதாங்க.